ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ்ட் டிஐ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அன்னைக்கு 2 கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுத்துருந்தோம், அதை பார்த்துடலாம். இதில் இந்த 5th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, டி அண்ட் சி போத் ஹேஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் 1200 ஸ்டூடெண்ட்ஸ் ஈச். ஃபைண்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் போத் காலேஜ் ஹூ ஆர் பிளேஸ்ட் இன் அட்மோஸ்ட் 2 கம்பெனிஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, டிஎன்சியில் அட்மோஸ்ட் 2 கம்பெனிஸ்க்கு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்சிக்கு அட்மோஸ்ட் 2 கம்பெனிஸ்க்கு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, சியில் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 72 வரும். அப்போ பேலன்ஸ் இங்கே 28% இருக்கும். அதே மாதிரி டிலையும் இந்த பேலன்ஸ் 4 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 72 வரும். இங்கே 28% வரும். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது. ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா ஆவரேஜும் சேமாக தான் வரும். அப்போது 28% தான் அதோட ஆவரேஜ். 28% ஆஃப் 1200 அப்படின்னு சொல்லி வரணும். டி அண்ட் சி ரெண்டுலேயுமே 28 தான் வருது. அப்போ ஆவரேஜும் 28% தான் வரும். ரெண்டுக்கும் டோட்டல் எவ்வளோனா 1200 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1200 பர்சன்டேஜுக்கு 2 கேன்சல் ஆகிடும். 28 இன்ட்டு 12 சொல்லி வரும். ஸோ 10க்கு 280, 2க்கு 56 என்ன வரும் அப்படின்னா 336ன்னு வரும். 336 இங்கே இருக்காது. ஸோ நன் ஆஃப் தீஸ்ங்கிறது ஆன்சர். அடுத்து இந்த 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் ரீட் பண்ணோம்னா, இஃப் இன்கம் ஆஃப் ஃபார்ம் ஏ அண்ட் பி டுகெதர் இன் 12 இஸ் 50% மோர் தென் இன்கம் ஆஃப் ஃபார்ம் ஏ அண்ட் பி டுகெதர் இன் 2010, then income of firm A and B together increase or decrease by what percent in 2010 with respect to 2011 அப்படிங்கிறாங்க. இப்போ income of A and B 10, 11, 12 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ 12 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். 12ல் A and B 15 இன்ட்டு 7 பண்ணால் 105 சொல்லி, அதே போல் 11க்கும் ஏ அண்ட் பி எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். ஏ அண்ட் பி 16 இன்ட்டு 5 பண்ணோம் அப்படின்னா 80% சொல்லி வரும். இப்போ பாருங்க, 12 ஏ அண்ட் பி 105. இது எப்படி இருக்கும் அப்படின்னா 50% அதிகமாக இருக்கும். அப்போ இது 2னா இது 3 இருக்கும். 3 தான் 105 அப்படின்னா 2 என்ன வரும் 17 சொல்லி வரும். 11க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 80, 11க்கு 18 பார்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, the income of firm A and B together increase or decrease by what percent in 2010 with respect to 2011 கொடுத்துருக்காங்க. அப்போ 2011க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே தான் 80 வரணும். மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் என்ன இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளவு 10 டிக்ரீஸ் ஆகிருக்கு. இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 1/8. 1/8ங்கிறது 12.5%. நம்ம இன்னைக்கு டிஏ பார்க்கலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஇல ஃபர்ஸ்ட் டிஏ பாருங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாலோவிங் டேபிள் ஷோஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 4 books in 5 shops கொடுத்துருக்காங்க. ஏ, பி, சி அண்ட் டி அப்படிங்கிற 4 books இருக்கு. ஷாப் 1, 2, 3, 4 அண்ட் 5 சொல்லி 5 shops இருக்கு. அடுத்த நோட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அ புக் இஸ் சேம் இன் ஆல் 5 shops கொடுத்துருக்காங்க. அப்படின்னா A1 புக் ஏ ஷாப் 1ல என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அதுதான் இங்கேயும் ஷாப் 2லையும், அதான் ஷாப் 3லையும், அதான் ஷாப் 4லையும். ஆக ஏக்கு அந்த மார்க்கெட் ப்ரைஸ் சேம். பிக்கு என்னவோ ஷாப் 1ல அதான் 2, 3, 4 அண்ட் 5ல. ஓகேவா, அதான் நோட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் ஆஃப் புக் டி இன் ஷாப் 2, டி 2ல பாருங்க, ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3 போட்டாச்சு. என்ன கொடுக்காங்க, இஃப் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் ஆஃப் புக் டி இன் ஷாப் 2 இஸ் 16.6ங்கிறது 1/6. சரிங்களா, அப்போ இங்கே டிஸ்கவுண்ட் வந்து 1/6 கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 6னா செல்லிங் ப்ரைஸ் 5ஆக இருக்கணும். அண்ட் ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறோம், செல்லிங் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். D2ஓட செல்லிங் ப்ரைஸ் வந்து 500. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 600 அப்படின்னு சொல்லி இருக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோ ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் புக் D2 அண்ட் D5 ஒன்று சொல்றாங்க. என்ன ரேஷியோ கொடுக்குறாங்க, 3:4 கொடுக்குறாங்க. அப்போ இது 3 அப்படின்னா இங்கே 4ஆக இருக்கணும், 800 வரும். என்ன கொடுக்குறாங்க, தென் வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆன் கிவன் புக் டி இன் ஷாப் 5 கொடுக்குறாங்க. ஷாப் 5ல செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 750. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50. இப்போ பர்சன்ட்ல கேட்குறாங்க. 50 டிவைடட் பை 800 இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 6.25 சொல்லி வரும். 6.25 சொல்லி வரும்.
அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ப்ராஃபிட் பர்சன் ஆன் புக் ஏ இன் ஷாப் 1 இஸ் 1/3 அப்படிங்கிறாங்க. இப்போ A1 பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் போட்டாச்சு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 1/3 அப்படின்னா இங்கே 3:4 ரேஷியோ வரணும். A1ஓட செல்லிங் ப்ரைஸ் பார்க்கணும். A1ஓட செல்லிங் ப்ரைஸு 800. A1ஓட செல்லிங் ப்ரைஸ் பார்க்கணும். A1ஓட செல்லிங் ப்ரைஸு 800. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 600 இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் புக் ஏ இன் ஷாப் 1, 2, 3, 4 and 5க்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோ அப்படின்னா 6:5:3:5:7. ஓகேங்களா? A1 2, 3, 4 and 5. இந்த 6 தான் 600 அப்படின்னா 5 எவ்வளோன்னு பார்க்கணும். இது 600, 500, 300, 500. இதில் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 800, 750, 700, 800. ஓகேங்களா? இப்போ ப்ராஃபிட் பாருங்க, இங்கே 200, இங்கே 250, இங்கே 350, இங்கே 200, இங்கே 100. இப்போ பாருங்க 6, 9, 9 + 2 1100. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 5 போடணும். டிவைட் பை 5 போட்டால் 220 அப்படின்னு வரும். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பார்க்க பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆன் புக் ஏ இன் ஷாப் 5. A5ல டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 20% அண்ட் ப்ராஃபிட் இஸ் 60% கொடுத்துருக்காங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்குறோம். A5ஓட செல்லிங் ப்ரைஸ் வந்து 800, ப்ராஃபிட் எவ்வளோ 60. அப்போது 16:10 வரணும். 10னா இங்கே காஸ்ட் ப்ரைஸு 500 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட் இஸ் 20% கொடுத்துருக்காங்க. அப்போது இது 8 வரணும், மார்க்கெட் ப்ரைஸ் 10 வரணும். செல்லிங் ப்ரைஸ் 8 வரணும், மார்க்கெட் ப்ரைஸ் 10 வரணும். அப்போ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1000. அடுத்து பாருங்க, இஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் புக் ஏ இன் ஷாப் 4 20% லெஸ் தேன் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் புக் ஏ ஷாப் 5. அப்போ 20% லெஸ் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 400 சொல்லி வரும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா தென் ப்ராஃபிட் பர்சன்ட் ஆன் A5 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பர்சன்ட் ஆஃப் A4ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது A4ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ A4ஓட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 700. A4ஓட செல்லிங் ப்ரைஸ் 700. இப்போ இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? 300 வருமா? 300 500 எத்தனை பர்சன்டேஜ்? 60%. டிவைடட் பை A4ஓட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 300. இங்கே ப்ராஃபிட் 300 தான், ஆனால் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 75%. இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா ஓவராலாக 80%ன்னு வரும். இங்கே 3, இங்கே 4, 3 அடிச்சா 20. ஸோ 80%ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, இஃப் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் ஆன் புக் பி இன் ஷாப் 3. B3ல டிஸ்கவுண்ட் பர்சன்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 30%. அப்போ இது 7:10ங்கிற ரேஷியோவில் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதோட செல்லிங் ப்ரைஸ் பார்க்கணும். B3யோட செல்லிங் ப்ரைஸ் 700. B3யோட செல்லிங் ப்ரைஸ் 700 அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் 1000. அடுத்து என்ன கொடுக்குறாங்க? ரேஷியோ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் புக் பி அண்ட் புக் டி 5:4. இப்போ பியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1000 அப்படின்னா இது 5, 4 என்ன வரும்? 800. டியோட மார்க்கெட் ப்ரைஸ் 800. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் டிஸ்கவுண்ட் கிவன் ஆன் புக் டி இன் ஆல் 5 ஷாப்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ 800. இப்போ பாருங்க, டியோட மார்க்கெட் ப்ரைஸ் காமனா 800 அவங்களே கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் புக் இஸ் சேம் இன் ஆல் 5 ஷாப்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 550, மார்க்கெட் ப்ரைஸ் 800. அப்போது 250. அடுத்து பாருங்க, மூணுமே 500 தான். அப்போது 300 + 300
900. இங்கே பாருங்க 750. ஸோ ப்ளஸ் 50. டோட்டலாக எவ்வளோ வருது? 1200 சொல்லிட்டு வருது. ஸோ டோட்டல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 1200 அப்படின்னு சொல்லி வருது. ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இப்போ அடுத்த டிஐ பார்க்கலாம். அடுத்த டிஐ மிஸ்ஸிங் டிஐ. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேபிள் given below shows the data regarding profit, loss, discount and mark price of 5 different products. Read the table carefully and answer the question கொடுக்குறாங்க. அடுத்த நோட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா assume the cost price is 100. ஸோ இது 5 ப்ராடக்டோட காஸ்ட் ப்ரைஸ் தான் என்னது 100 in each. அடுத்து பாருங்க டேபிளில் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட், மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பி பாருங்க, ப்ராஃபிட் 40%, டிஸ்கவுண்ட் 30%, மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு கொடுக்கல. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எல்லாத்துக்கும் 100 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. பி கியூ ஆர் எஸ் டி எல்லாத்துக்கும் காஸ்ட் ப்ரைஸ் 100 தான். அடுத்து பாருங்க செல்லிங் பிரைஸ் பி 40% ப்ராஃபிட்ல செல் பண்ணிருக்காங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் 140 வரும். கியூ 12% செல் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்ல, அப்போ செல்லிங் பிரைஸ் 112 வரும். அடுத்து ஆர் பாருங்க, ஆர் வந்து 10% லாஸ்ல செல் பண்ணியிருக்காங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் 19 சொல்லி வரும். அடுத்து எஸ் பார்த்தீங்கன்னா 12.5% ப்ராஃபிட்ல செல் பண்ணியிருக்காங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் 112.5 வரும். அடுத்து டி பாருங்க, டி 17.5% லாஸ்ட்ல செல் பண்ணிருக்காங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் 82.5 வரும். ரைட். அடுத்து மார்க்கெட் பிரைஸ் பார்க்கலாம். மார்க்கெட் பிரைஸ் பாருங்க, டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பிக்கு வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 30% சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஸ்கவுண்ட் தான் போடணும். இதுக்கு 30% டிஸ்கவுண்ட்னா இந்த செல்லிங் பிரைஸ் 7 வரும், மார்க்கெட் பிரைஸ் 10 வரும். 7 தான் 140 அப்படின்னா 10 எவ்வளோ 200 அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க கியூக்கு மார்க்கெட் பிரைஸ் டைரக்டாக கொடுத்துட்டாங்க 140. அடுத்து ஆர்க்கு பாருங்க, ஆர்க்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த செல்லிங் பிரைஸ் 3 வரும், இங்கே 4 வரும். என்ன வரும் 120 வரும். எஸ்என்டிக்கு டைரக்டாக கொடுத்துட்டாங்க. இது 200 120 அப்படின்னு. இப்போ டிஸ்கவுண்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று டிஸ்கவுண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 30% அப்படின்னு சொல்லி 30%. அடுத்து கியூக்கு பாருங்க 140 112க்கு செல் ஆயிருக்கு. அப்போ 28 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 28 டிவைடட் பை 140 into 100 போட்டோம் அப்படின்னா 20% வரும். அடுத்தது பாருங்க, இதுக்கு 25% அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பாருங்க 87.5 வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 200க்கு 87.5 200 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா சரி 2ஆல் சால்வ் பண்ணால் 43.75. அடுத்து டீக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 37.5 டிவைடட் பை 120 into 100 டிவைட் பை 6, இங்கே 5, 6ஆல் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6.25 6.25 into 5 31.25. இதோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் பி அண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆர்? பிக்கும் ஆருக்கும் மார்க்கெட் பிரைஸ் கேட்குறாங்க. பியோட மார்க்கெட் பிரைஸ் வந்து 200, ஆரோட மார்க்கெட் பிரைஸ் 120. அப்போ 200 is to 120. 200 is to 120. 5 is to 3. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 7th கொஸ்டின் வாங்க. அடுத்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். ப்ராடக்ட் எஸ் டிஸ்கவுண்ட் ரேட் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட் கியூஸ் டிஸ்கவுண்ட் ரேட்டுங்கிறாங்க. எஸ்ஸோட டிஸ்கவுண்ட் ரேட் பார்க்கணும். எஸ்ஸோட டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 43.75. கியூட டிஸ்கவுண்ட் ரேட்டு 20. கியூட டிஸ்கவுண்ட் ரேட்டு 20 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 5 இன்ட்டு 43 போட்டால் 215 ப்ளஸ் 5 இன்ட்டு 0.75 போட்டோம் அப்படின்னா 3.75.
to 18.75. Third option. அடுத்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்க. If product P's profit percent is decreased to 20% சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா ப்ராடக்டோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 100, ப்ராஃபிட் பர்சன்ட் டிக்ரீஸ் டு 20%, 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20 மாதிரி இருக்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் 120ன்னு வரும். அண்ட் ப்ராடக்ட் ஆர்ஸ் லாஸ் பர்சன் இஸ் இன்க்ரீஸ்டு டு 20% தான். அப்போ ஆரோட லாஸ் பர்சன்ட் 20% மாறி இருக்கு. ஆரோட காஸ்ட் ப்ரைஸும் 100 தான், லாஸ்ட் 20% அப்படின்னா செல்லிங் பிரைஸ் 18 ஆகும். தென் வாட் இஸ் த அப்ராக்சிமேட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் பி அண்ட் ஆர்னு கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, பியோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும், ஆரோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் இப்போ நம்ம நியூ மார்க்கெட் பிரைஸ் பார்க்க போகிறோம். பியோட டிஸ்கவுண்ட் பிரைஸ் எவ்வளோ? இப்போ பாருங்க, பியோட டிஸ்கவுண்ட் வந்து 30%, ஆரோட டிஸ்கவுண்ட் 25%. ஆரோட டிஸ்கவுண்ட் 25%. அப்போ நியூ மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கணும். இப்போ இந்த 120 தான் 7 அப்படின்னா 10 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அப்போ 120 டிவைடட் பை 7 இன்ட்டு 10 மைனஸ் இந்த 80 தான் 3 அப்படின்னா 4 எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். 80 டிவைடட் பை 3 இன்ட்டு 4. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1200 டிவைட் பை 7 வரும். இது சால்வ் பண்ணால் 177 171 வருது. மைனஸ் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே 320 டிவைட் பை 3 107 வரும். அப்ராக்சிமேட்டா 106 சம்திங் வரும், 107. இதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 64. இதோட டிஃபரன்ஸ் 64. அடுத்து 9th கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ், அதாவது டோட்டல் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தி டோட்டல் செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ்னு இருக்காங்க. அப்போ டோட்டல் மார்க்கெட் பிரைஸ்க்கும் டோட்டல் செல்லிங் பிரைஸ்க்கும் டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். டோட்டல் மார்க்கெட் பிரைஸ் 780 வரும், டோட்டல் செல்லிங் ப்ரைஸு 537 வரும். இப்போ டோட்டல் மார்க்கெட் ப்ரைஸு 780, டோட்டல் செல்லிங் ப்ரைஸு 537. இதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 243 வரும். 243, 4th ஆப்ஷன். அடுத்தது 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.